எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சில பவுடர்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா, சமையல் செய்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே விதமா சமையல்ல ரொம்ப டேஸ்ட் குடுக்குற சில பவுடர்ஸ் எல்லாம் இந்த வீடியோல எப்படி செஞ்சுக்கணும்ன்ட்டு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. நம்ம காலியா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஈஸியா சமையல் முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. సూపర్గా ఉంది నిజంగానే కారం ఉప్పు సరిగ్గా ఉంది. இந்த வீடியோல நான் 4 டைப்ஸ் ஆஃப் பவுடர் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு பவுடர் காமிக்க போறேன். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேல பேன் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினா போதுமா இருக்கும். ஜாஸ்தி தேவைப்படாது. அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கணும். ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு. அதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கணும். இது பேன் ஹீட்டுக்கு கொஞ்சம் எங்க ஃப்ரை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நான் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு பாதி கப் அளவுக்கு சேர்த்துக்கினா போதுமா இருக்கும். கடலை பருப்பு 3/4 கப்பு, உளுத்தம் பருப்பு பாதி கப்பு, இதுதான் மெஷர்மெண்ட். இந்த பருப்பெல்லாம் நீட்டா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு நல்லா ஃபிளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கணும். இது ஃபிளேவருக்காக மட்டும்தான், காரத்துக்கு கிடையாது. ஃபிளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிட்டு அதுல காரத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதோ உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா சேர்த்துக்கணும். நான் இங்க ஒரு 10 to 13 வரைக்கும் சேர்த்திருக்கிறேன். என் காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடணும். எல்லாம் நல்லா ஆறின பிறகு மட்டுமே கிரைண்டர்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு பிளேட்ல மாத்திட்டு பக்கத்துல வச்சாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ செகண்ட் டைப் பவுடர் பார்த்துக்கலாம். இது வேர்க்கடலை பவுடர் தான் சொல்லணும். இது கூட தோசைக்கும், இட்லிக்கும், சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். ரைஸ்க்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனா தோசைக்கு தொட்டி சாப்பிட்றப்போ வேற எந்த சட்னியும் வேண்டாம், சாம்பார் வேண்டாம் அப்படின்னு தோணிடும். இந்த ஒரு பருப்பு பவுடர் இருந்துச்சுன்னா இது எல்லாமே செப்பரேட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் உளுத்த பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே உள்ள வரைக்கும் ஃப்ரை ஆகணும் இல்லையா? ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணாவே நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதுவும் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடணும். இது மட்டும் எல்லாமே செப்பரேட்டா தான் ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சுக்கணும்னா ஒரு மாசம் வரைக்கும் நம்மளுக்கு கவலை கிடையாது. இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. சட்னி செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி உடனே இது போட்டுட்டு சும்மா எண்ணெய் ஊத்தி தொட்டி சாப்பிட்டாலே போதும். சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ உளுத்தம் பருப்பு எடுத்து பக்கத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன். நான் உளுத்தம் பருப்பு மெஷர்மெண்ட் சொல்லவே இல்லை இல்லைங்களா? சாரி. பாதி கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டு இது கூட லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை ஆக விடணும். இது தெரிஞ்சது தானே, லோ ஃப்ளேம்ல வச்சாதான் உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதுவும் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா மீதி இருக்கிற பருப்பெல்லாம் ஃப்ரை பண்றதுக்குள்ள இது நல்லா ஆறிடும். ஸோ அது நம்ம சும்மா காய வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது, அதுவே ஆறிடும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கருவேப்பிலை சீசன் டைம்ல நிறைய வாங்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு வச்சுப்பேன். எப்போ வேணும்னாலும் இந்த மாதிரி பவுடர் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கருவேப்பிலை பவுடரும் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக அந்த மாதிரி சீசன் டைம்ல நான் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வேணும்னு நினைச்சோம்னா கூட கருவேப்பிலை சில இடத்துல கிடைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கருவேப்பிலை எனக்கு நல்லா யூஸ் ஆகும். அந்த கருவேப்பிலை தான் நான் இப்போ யூஸ் பண்ணேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது பேனோட எடுத்து பக்கத்துல வச்சுட்டேன். இப்போ மூணாவது டைப் பவுடர் பார்க்கலாம். இது மீன் குழம்பு, காரக்குழம்பு அதெல்லாம் செய்யறப்போ கொஞ்சோண்டு ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த பவுடர் அடிக்கடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி செய்ய முடியாது. அதனால ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா கிரைண்ட் ஆகும். மிக்ஸி ஜார்ல போட்டாலும் நல்லா கிரைண்ட் ஆகும். இதுல ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு பாதி கப் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலவும் பாதி கப்லவும் இன்னும் 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு வெந்தயம்க்கு ஈக்குவலா ஜீரகம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதுவும் நல்லா ஆற வச்சுக்கிறேன்.
காரக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாரி செய்றப்போ, இது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மறுபடியும் கிரைண்டர்ல போடணும்னா, அது மிக்ஸி ஜார்ல போடணும்னா கொஞ்சம் கஷ்டமான வேல. அதுக்காக இந்த மாரி எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து 4வது பவுடர் வந்து கருவேப்பில பவுடர். இது வந்து சாப்பாடுல தொட்டி சாப்பிடுறதுக்கு கிடையாது. குழம்புல சேர்க்கறதுக்கு. வெறும் கருவேப்பில மட்டும் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது இதுல. கருவேப்பில நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துட்டு 2ம் ஈக்குவலா ஃப்ரை பண்ணிக்கணும். ஈக்குவலா ஃப்ரை ஆயிடும் சீக்கிரமாவே. இந்த மாரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டுக்கணும். அவ்வளோதான் இந்த கருவேப்பில பவுடர். இந்த கருவேப்பில பவுடர் வந்து நம்ம கர்ரீஸ் செய்றப்போ, அதே விதமா சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, நார்மல் வெஜிடபிள் ஃப்ரை எது செஞ்சாலும் கடைசியில 1 ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவர் வந்து அட்டகாசமா இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து எல்லாமே ஒண்ணொண்ணா கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கி எல்லாமே செப்பரேட்டா ஃப்ரை பண்ணோம் இல்லையா? இப்போ எல்லாமே செப்பரேட்டா தான் கிரைண்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து வேர்க்கடலை பருப்பு சேர்த்துட்டோம்னா உருண்டை பிடிச்சிடும். அதனால எல்லாமே செப்பரேட்டா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உளுத்தம் பருப்பு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதுவும் கிரைண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டு சும்மா அப்பப்போ லைட்டா பல்ஸ் குடுத்து ஆஃப் பண்ணி, மறுபடியும் பல்ஸ் குடுத்து ஆஃப் பண்ணி அந்த மாரி தான் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரே வாட்டி ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு கிரைண்ட் பண்ணோம்னா எல்லாமே உருண்டை புடிச்சிடும். ஸோ அந்த மாரி நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி அந்த மாரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதுலவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பும் பிளஸ் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கணும்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாரி சேர்த்துக்கிட்டு இன்னொரு முறை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் சேம் ப்ராசஸ் தான். சும்மா பல்ஸ் குடுத்து ஆஃப் பண்ணணும். சும்மா பல்ஸ் குடுத்து ஆஃப் பண்ணணும். இந்த மாரி தான் கிரைண்ட் பண்ணிக்கினேன். அவ்வளோதான் வேர்க்கடலை பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கும், இட்லிக்கும், சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். சாப்பாடுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்களா? இத எடுத்து ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். நான் ஜாஸ்தி பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்றது கிடையாதா? ஸோ இந்த மாரி கிளாஸ் ஜாரு சின்ன சின்னதா தான் இருக்கு என்கிட்ட. அதுலவே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. தோசைக்கு தொட்டு பாருங்க. மீதி எதுல சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் தோசைல தொட்டு சாப்பிட்டு பாருங்க. நீங்க மறுபடி இதே ப்ராசஸ்ல தான் வேணும் அப்படின்ட்டு உங்க வீட்ல கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஒரு பவுடர் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னொரு பவுடர் வந்து வேர்க்கடலை பவுடர். வேர்க்கடலை பவுடர் வந்து எல்லாமே செப்பரேட்டா கிரைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. எல்லாமே ஒண்ணா சேர்த்துட்டு இதுல கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துனா தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டு இதுவும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். எல்லாமே நைஸா கிரைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டும் கிடையாது. கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இது கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸுக்கும் சூப்பரா தான் இருக்கும். இதுல நீங்க புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் புளி ஆட் பண்ணா எங்க வீட்ல சாப்பிடுறது கிடையாது. இன்னொரு முறை புளி ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதே வேற டேஸ்ட் இருக்கும். புளி ஆட் பண்ணா இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் குடுக்கும். ஸோ அந்த மாரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் கருவேப்பிலை பவுடர் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலைல கூட உப்பு சேர்த்துக்கணும். இதுல ஃப்ளேவருக்காக மட்டும் தானே கருவேப்பிலை போடுறோம். ஆனாலும் உப்பு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்ட்டு டவுட் வரலாம். எதுக்குன்னா இது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாலும் நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும். ஸோ அதனால கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால எல்லா பவுடர்லுமே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். கெட்டு போகாம. அதனால உப்பு ஆட் பண்ணிட்டு இதுவும் கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த பவுடர் வந்து கர்ரீஸ்ல, சிக்கன் ஃப்ரைல, மட்டன் ஃப்ரைல அந்த மாரி கடைசியில ஆட் பண்ணிக்கணும்னா நல்லா ஃப்ளேவர் குடுக்கும். எல்லாமே நான் சொல்றேன். ஆனாலும் வரப்போற வீடியோஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா சொல்றதுக்கும், வீடியோ காமிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ வரப்போற வீடியோஸ்ல இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியரா காமிக்க போறேன். ஏன்னா நான் வந்து டெய்லி விலாக் போட்டுன்னு இருக்கிறேன். ஒரே நாள்ல வந்து இத்தனை வெரைட்டி கர்ரி என்னால செய்ய முடியாது பவுடர் செஞ்சுக்கிட்டே. ஸோ அதனால இந்த வீடியோல என்னால காமிக்க முடியல.
பண்ணிக்கலாம். இது வந்து மீன் குழம்பு பவுடர் கூட ரெடி பண்ணியாச்சு. இது மீன் குழம்புக்கு மட்டுமே கிடையாது, கார குழம்புக்கு கூட கொஞ்சோண்டு ஒரு பாதி ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும்னா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வீட்ல நம்மளுக்கு டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரே முறை பவுடர் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா ஒரே பேன்ல எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே விதமா ஒரே மிக்ஸி ஜார்ல எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பவுடர் வச்சுக்கணும்னா டெய்லி மிக்ஸி ஜார் கழுவணும், பேன் கழுவணும், இதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். அதுக்காக ஒரே நாள் கொஞ்சம் டைம் இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் எல்லாம் ரெடி பண்ணிக்கினீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. எந்த வெஜிடபிள்ஸ் இல்லைன்னாலும் இந்த மாதிரி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டாலே சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இது டேஸ்ட், உப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறா. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. நான் இங்க தெலுங்குல தான் பேசுறேன், ஆனாலும் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. சூப்பரா எல்லாம் கரெக்டா இருந்துச்சுங்க. இருந்துச்சு பக்குவமா. எனக்கு ரொம்ப காரம் பிடிச்சிருந்துச்சு. சருக்கா இப்ப ఉంది. நான் போய் சாப்பிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். మీతో మాట్లాడేంత ఓపిక లేదు, బా తినేసి వస్తా. ఉంటాను. బాయ్. எங்க கட் பண்ணா ஈவினிங் வந்து என் பெரியவருக்கு வந்து துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டவுனுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவர் வந்து வீட்டுல இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கள அங்கிருந்தே அப்படியே டைரக்டா கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போயாச்சு. நாங்க எந்த பொருள் வாங்கினோம்னா டவுனுக்கு தான் போனோம். இந்த மாதிரி துணியன்னா இன்னும் டவுனுக்கு தான் போய் ஆகணும். ஒரு கடைக்கு போனோம், எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. ஆனா அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, போட்டு பாருங்க நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போட்டு பார்த்தா ஒண்ணுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போனோம். அங்க நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு. இங்க போய் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அக்சசரி எல்லாம் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா நான் ஒரு saree வாங்கலாம்னு தான் போனேன். எங்க டவுன்ல வந்து saree கடை ஒண்ணே ஒண்ணுதான் நல்லா ஃபேமஸான கடை. சரி அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு போனா, நாங்க திருப்பதி டெம்பிளுக்கு போனா கியூல எப்படி நிப்போம் அந்த மாதிரி நிக்க வச்சு அதுக்கப்புறம் வாங்க வச்சாங்க. அந்த கூட்டத்துலவும் அந்த saree தேவைப்பட்டுச்சு எனக்கு. சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் ஒரு சாரியும் வாங்கினேன். ஆனா அந்த மாதிரி ரஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா ஃபெஸ்டிவல் வருது இல்லைங்களா, அது சும்மாவே ரஷ்ஷா தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி கியூல நின்னு அதுக்கப்புறம் கடைக்குள்ள போக வேண்டியதா இருக்கும். அங்க வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் எடுக்கல. இல்லைன்னு எடுத்திருந்தா கொஞ்சம் ஃபன்னியா நல்லா சிரிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ஷர்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் என் பெரியவருக்கு இது பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி தான் எங்களோட ஷாப்பிங். கொஞ்சம் ஒருத்தருக்கு பிடிச்சா ஒருத்தருக்கு பிடிக்காத மாதிரி அப்படி நடந்துச்சு. ஆனா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வீடியோ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கட்டுமா? பாய் பாய்.